காலத்துல கூட வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கலாம். பாவி 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 அப்படின்னு 10 வசனம் கூட நம்ம கையில கெட்டா எழுதி வச்சுக்கலாம். வாக்குத்தத்தங்களை எழுதி அப்படியே கையில குவிச்சு வச்சுக்கலாம். ஆனா எத்தனை இருக்கும் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. நான் சொல்றது புரியலையா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, கொடும்பாவியா இரு, பெரும்பாவியா இரு. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற நேரத்துல அள்ளி வாங்கிக்கோ. கூட்டத்துக்கு போய் கையை விரிச்சு ஆண்டவரே சொல்லி கதறு. அப்போ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கிடைச்சதெல்லாம் சந்தோஷம். ஆனா நீ எத்தனை இருக்கும் வரைக்கும் அது நிறைவேறாது. இது எப்ப தெரியுமா நிறைவேறும்? சின்ன குழந்தை காலத்திலிருந்தே கிடைஞ்ச வாக்குத்தத்தம் நீ என்றைக்கு இஸ்ரவேலாக மாறுகிறாயோ அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அர்த்தம் என்ன? உலகம், பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம் வேண்டாது. ஐயா, அப்படிலாம் இல்ல. நான் ஆண்டவரோட எவ்வளவு இயேசுனா எனக்கு உயிர். அதுக்கு ஐயா பைபிளா ஐயோ கட்டி பிடிச்சு வச்சுப்பேன். அதுக்கு my dear brother and sister, no use at all. வாய்ப்பில்ல. you want to say எத்தனை இருக்கிறத விட்டுட்டு இஸ்ரவேலா மாறு. இஸ்ரவேலா மாறு. நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறு. நீ தேவனுடைய பிள்ளையா மாறு. அப்போ சட 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 சடா எல்லா வாக்குத்தத்தங்களும் உன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கும்.